வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் வெண்பொங்கல் தான் செய்ய போகிறோம். இந்த வெண்பொங்கலில் காய்கறிகள் சேர்த்து செய்கிறதால ரொம்பவே ஆரோக்கியமானதாக இருக்கும். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி, இது ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசி தான். 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு. இதை ஒரு 4-5 தடவை நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டுடலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதோடைய 1 டீஸ்பூன் நெய்யையும் சேர்த்து குக்கரை மூடிடலாம். 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பேனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினது போது 2 கப் அளவுக்கு பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகாயை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். 1 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடலாம். காய்கறிகள் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளித்து கலந்து விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி வச்சு வேக விட்டுடலாம். இடையில கலந்து விடணும். 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம். காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதோட மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சரியாக இருக்கும். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்க வேண்டாம். 1 நிமிஷம் லேசாக வதக்கி விட்டாலே போதும். இந்த அளவுக்கு போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். அரிசி பருப்பு எல்லாமே நல்லா குழஞ்சி வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வதக்கி வச்சுருந்த காய்கறிகளை போட்டுக்கலாம். காய்கறிகளை சேர்த்து கலந்து விட்ட பிறகு உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1/4 கப் அளவுக்கு முந்திரி நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை. முந்திரியை சவக்கிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுறலாம். பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை குக்கரில் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அளவான தீயில் 1 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். 1 நிமிஷம் கொதிக்கும் போது இடையில கலந்து விடணும். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த ஹெல்த்தியான வெஜிடபிள் வெண்பொங்கலை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.